ஹாய் கைஸ் 100 days 100 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 69. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். நாங்கள் எப்படிலாம் ப்ளே பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெறித்தனமாக இருக்கும். அண்ட் அந்த கடைசி ஜோன் ஃபைட்லாம் வந்து கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்நாளே சும்மா பயங்கரமான ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்னா நான் கண்டிப்பாக நான் இதாக சொல்லுவேன். அந்த மாதிரி வெறித்தனமாக போயிருக்கும் மேட்ச். நீங்களும் கிராண்ட் மாஸ்டர் மேட்ச்சில் எப்படிலாம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு மேட்சை பார்த்து நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, யாரா இவன் மகிழ்ச்சி ப்ரோ சேனல் இவன் எவன்டா வந்து வீடியோ போடுறான் அப்படின்னு. நான் வேற யாரும் இல்லைங்க, நான் தான் பார்த்தீங்கன்னா MKM26. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மகிழ்ச்சி ப்ரோட ஃபேன்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் ஓகே. இப்போ நான் எதுக்கு மகிழ்ச்சி ப்ரோட சேனல்ல வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி ப்ரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. அதை ரெடி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்துருக்காரு. அது ரெடி பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு வீடியோ கூட போட முடியாது. அப்படி வீடியோ போடாம போயிட்டா அவர் எடுத்த சேலஞ்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாமே போயிடும். அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட வந்திருக்கேன். ஸோ மகிழ்ச்சி ப்ரோ அளவுக்கு பேச முடியுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். சரி ஓகேங்க, இப்போ நான் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை பார்ப்போம். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதனால கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க. இந்த மேட்சோட கேம் பிளே தரமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இந்த பிரிட்ஜ் மேலே வேற 2 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ள பூந்து நான் பார்த்தீங்கன்னா அடிச்சு 2 பேரும் காலி பண்ணிடுவேன். சரியான ஒரு ஓசி கில்னு கூட சொல்லலாம். சொந்தமான கில்லோ ஓசி கில்லோங்க, நம்மளுக்கு தேவை கில்லு அவ்வளோ. இந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஆனால் என் கில்ல ஒருத்தன் ஓசி அடிச்சானா அப்பதான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த ஓசி கில்ல அடிச்சுவேன் கிட்ட இருந்தா தூக்க மாட்டேன்னு செத்துருவான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட வாதில எல்லாம் திட்டுவோம். ஓகே, இந்த பக்கம் ஒருத்தன் பாருங்க, இப்பதான் பயப்புல அங்கிருந்து அடி வாங்கிட்டு அவங்க டீமேட்ட ரிவைவ் பண்ண ஓடியாந்துருப்பாங்க. அந்தவன் மெடிக்கெட் ஒன்று போட்டுருந்தா பரவாயில்ல, எங்கிட்ட தப்பிச்சிருப்பான். 2 புல்லட்ல செத்து போயிட்டாங்க. சரி ஓகே ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ள இன்னொரு அடி ஆரம்பிச்சு. அவன் டீமேட் எனக்கு திருப்பி அதே 2 புல்லட் தான் என்ன அடிப்பான். பார்த்தா சுத்தமா எழுத்து காணும். டேய் தம்பி, நீ யாருன்னு தெரியாம மேல கையை வச்சுட்டா இறா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மெடிக்கெட்ட போட்டுருந்தா பார்த்தா பின்னாடி என் டீமேட்ட வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டுருவான். ரைட்ரா முன்னாடி ஒருத்தன் சைட்ல ஒருத்தன் எவனடா அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரைட் யோசிச்சது போதும், நம்ம டீமேட் அடிச்சவன ஃபர்ஸ்ட் போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுவேன். இவ்வளவு க்ளோவல போட்டு நின்று மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கான் போல. அந்த பவர் எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா க்ளோவல உடைக்க ஆரம்பிச்சிருவேன். நானும் க்ளோவல உடைக்க பயப்புல போட்டுட்டே இருக்கான். நீ எத்தனை வேணால போடுற, நீ விடுற மாதிரி இல்லை, என் டீம் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடச்சிட்டே இருந்தேன். கடைசியா பயப்புல கிட்ட க்ளோவலே காலி ஆயிடுச்சு போல, ஓட ஆரம்பிச்சிருவான். விடுவேனா நான் போட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா காலி பண்ணி என் டீம் அடிக்கிற சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பார்த்தீங்கன்னா அவனையும் கில் எடுத்தாச்சு. ஓகேங்க, இவ்வளவு நேரம் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா அவங்களாம் ஒரே ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி. ஏன்னா வந்து எவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பா மகிழ்ச்சி ஒரு ஃபேன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோல அவரோட வாய்ஸ் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா நிறைய பேர் வீடியோ விட்டு வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு பேர் வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க இவ்வளவு நேரம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு கிரீன் கலர் ஆட்டை தட்டி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்க, நம்ம டீம் மட்டும் அடிச்சவன அடிச்சு காலி பண்ணியாச்சு. அடுத்து என்ன டார்கெட் நம்மளுக்கு, நம்மள ஒருத்தர் அடிச்சான் பாத்தீங்களா, அவன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன். பயப்புல இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு. தம்பி நீ யாருன்னு எனக்கு காமிச்சிட்டா, இப்ப நான் யாருன்னு உனக்கு காமிக்க வேண்டிய நேரம் MP5 எடுத்து சும்மா வெறித்தனமா டவுன் பண்ணி நமக்கு இந்த ஒன் டேப் ஹெட் ஷாட் அதெல்லாம் வராதுங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜியா ப்ளே பண்ணி எனிமி எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சிருவேன். அதனால ஹெட் ஷாட் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நானும் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் தான், அதாவது ஒரு அல்டிபுடி ப்ரோ பிளேயர்னு வச்சுக்கலாம். சரி ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவன் அடிச்சுட்டு ரூட்ல அடிச்சிட்டு இருந்தா பார்த்தா அவன் டீம்மேட் வந்துருவான். பயப்புல லேம்ப் பண்ணி எடுத்து நேரம் வருவாங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவனை எப்படி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாருங்க. பயப்புல இனவோ வந்து அடிச்சு கிழிச்சுற மாதிரி வருவான். பார்த்தா வந்த வேகத்துக்கு அடிப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கான். நானும் நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருவேன். எங்கடா ஓடுறான்னு சொல்லிட்டு பார்த்தா பயப்புல இந்த ரூம்ல உட்காந்து மெடிக்கல் போட்டு இருப்பான். தோதாங்க இருக்கான். பயப்புல சரியான ஆட்டக்காரனா இருப்பான். சரி தம்பி நீ யாரா ஓனாரு எவனா ஓனாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக போட்டு வெளியே வர விட்டு படிப்போம் பாருங்க. பயப்புல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாயிலே வாங்குவான். செம்மையா பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு காலி பண்ணிடுவேன். வந்து வாங்குறானுங்க பாருங்க. இவன் டீம் இங்க தாங்க சத்தியமா நான் வெறுத்தே போயிட்டேன். இன்னொருத்த வந்துவான். சரி அவன் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ரைட்டிங்க நல்லா நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி தான் 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உள்ள போந்து ஓசியில் அடிச்சோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாலியாக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள போந்து ஒருத்தன் ஓசியில் அடிச்சாம பாருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்மளோட ஹாப்பி வந்து அடுத்தவனுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கஷ்டம் அடுத்தவனுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, உடனே டீம் ரிவே பண்ணி விட்டுருவாங்க. இறங்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி ஜோனுக்கு மூவ் பண்ணி வந்துட்டோம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கடைசி ஜோன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் மேட்ச் பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. சொல்லிட்டே இருக்கும்போது என் டீமோட ஒருத்தன் டவுன் பண்ணிடுவோம். போட்டு தாம்சன் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணி கிளியர் பண்ணி இவ்வளோ நேரம் எப்படி ப்ளே பண்ணலாம் தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் ஸ்குவாடா ப்ளே பண்ண மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எங்களால் பூயாவே அடிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் மேட்ச்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேயராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பிளேயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செத்துட்டு இருப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் இருக்க எல்லாருமே பிளேயராக தான் இருப்பாங்க. அதனால நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தால் மட்டும் தான் எங்களால் பூயாவே அடிக்க முடியும். அதனால நாங்கள் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணி இந்த மேட்சை பூயா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ எனக்காகவாச்சும் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா என்னோட சேனல்லே நான் வந்து ஃபுல் வீடியோலாம் அவ்வளோ போட்டது கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் வீடியோ போட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வராது. மகிழ்ச்சி ப்ரோக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவு பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் திக்கி திணறி தான் பேசிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எனக்காகவாச்சும் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10 கிலோ அடிச்சிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு கில்லு போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் டீமேட்டை கில் அடிக்க சொல்லிடுவேன். ஏன்னா 10 கிலோ அடிச்சுட்டு என் டீமேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க.
இருக்காங்க. அதனால ப்ரோ நீங்க கில் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டை கில் அடிக்க சொல்லிடுவேன். இங்க ஒருத்தன் அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கா. அவனையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்த ஒரு மேட்சை நாங்கள் பயங்கரமா பார்த்தீங்கன்னா பூயாம அடிச்சிருவோம். நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்களோ அவங்க மட்டும் ஒரே ஒரு ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டுருங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் என்னோட வாய்ஸ் பிடிச்சி என்னோட கேம் பிளே பிடிச்சி யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு தரமான ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கைஸ் உங்களுக்கே தெரியும் மகிழ்ச்சி ப்ரோ எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ப்ராப்ளத்தில் எப்படியாச்சும் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி. ஸோ அதுக்காக வச்சு நம்ம மகிழ்ச்சி ப்ரோவோட பக்கர் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே பாய் கைஸ், லவ் யூ ஆல், டாடா பை பை, see you guys.